गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். புதன் கிழமை பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி, நந்தன வருஷம் மாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். திதி வளர்பிறை தசமி. யோகம் சித்த யோகம்.
விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சுப முகூர்த்த நாள். காலை 6:15 முதல் 7:30 வரை முகூர்த்த நேரம். கும்ப லக்னம். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், துலாமில் சனி ராகு, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். உங்களுடைய பாரமான விஷயங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடுவீர்கள். மனதிலே உள்ள பாரத்தை இறக்கி வைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கவலைகள் எல்லாம் மறந்து போகும், மறைந்து போகும், பறந்து போகும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மனம் மிகவும் லகுவாக இருக்கும். மிக சுலபமாக உங்களது பணிகளை எல்லாம் செய்வீர்கள். பல வெற்றிகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் குருவும் 2ஆம் இடத்திலே சந்திரனும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு பல விதத்திலே நன்மைகளை செய்கின்ற ஒரு கிரக அமைப்பு அது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிதி நிலவரம் வெகு சிறப்பாக இருக்கும். நிதி உதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலே உங்களது தொழில் வளர்ச்சி அடைகின்ற ஒரு நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வருவீர்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனஸ்தானாதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானாதிபதி செவ்வாயோடு ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. இந்த ராசியிலே உள்ள சிலருக்கு இந்த நாளிலே, அதாவது இன்றைய தினம், நல்ல ஆஃபர்ஸ் வரும். தொழில் தொடர்பாக இன்னைக்கு வர ஆஃபர் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எஸ்ன்னு சொல்லிடலாம். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். உத்தியோக மாற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது புது பிஸ்னஸுக்காக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பொன்னான வாய்ப்புகளாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆகவே ஏதாவது ஆஃபர்ஸ் வந்தால் யோசிக்காமலே எஸ்ன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிற நாள் இன்னைக்கு. கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வீடு வாங்கும் யோகம் இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. சொந்த வீடு இல்லாதவர்கள் இப்பொழுது வீடு வாங்குவார்கள். வீடு, மனை, நிலம் தொடர்பான உங்களது நீண்ட நாளைய கனவு இப்பொழுது நனவாக போகிறது. காற்றோட்டமான ஒரு இடத்திலே வீடு வாங்குவீர்கள். ஒரு சிலர் தங்களுடைய பழைய சொத்தை எதையாவது விற்று புதுசாக வாங்குவாங்க. அந்த மாதிரியும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். எனினும் பூமி தொடர்பான விஷயங்கள் லாபகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நாளாக இருக்கும். கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கடகத்துக்கு புதன் மறைஞ்சாதான் யோகம். 8ல் புதன் இருக்கிறதுனால இப்போ கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. இந்நாள் உங்களது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். புத்திரபாக்கியம் வேண்டுபவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். பதவி உயர்வு வேண்டுமென்றால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த வீடு அமைய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்களுக்கு இப்பொழுது வீடு அமையும். இப்படி வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு தருணம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இந்த மாதத்திற்குள்ளாக, அதாவது இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான ஒரு நேரம், அதிர்ஷ்டமான ஒரு மாதம். ஏதாவது முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கிறதா இருந்தால் இந்த மாசி மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்கு எப்போவுமே மாசி மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி ராசியை பார்க்கின்ற ஒரே மாதம் மாசி தான். ஆகவே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. முயற்சி செய்தால் எதுவும் வெற்றியாகும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ராசி அதிபதியின் மற்றொரு வீடான மிதுனத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதிக்கு 5ஆம் இடத்திலே, ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறும். தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் ஓரளவு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். நண்பர்களை சந்திப்பீர்கள். பழைய நண்பர்களை எதிர்பாராத விதமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்நாளிலே உருவாகும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். தர்ம சிந்தனை மிக்கவர்களாக இந்த நாளிலே இருப்பவர்கள். நிறைய உதவிகளை செய்வீர்கள். மற்றவர்களுக்கு, தகுதி வாய்ந்தவர்களுக்கு உதவி செய்கின்ற வாய்ப்பு இந்நாளிலே உங்களுக்கு உருவாகும். ஒரு சிலருக்கு உதவி செய்ய வேண்டும் என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த நாளிலே நீங்கள் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக, பிறருக்கு பயன்படுபவர்களாக இருப்பீர்கள். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றல் செல்வம் நயனுடையார் கண்படின் என்னும் குரலுக்கிணங்க உங்களது வாழ்க்கை இந்நாளிலே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு படபடப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கணும். எதுவும் புதுசாக எதுவும் முயற்சிகள் செய்ய வேண்டாம். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். யாராவது வேணும்னே வாயக்கின்றதுக்காக ஏதாவது கேட்பாங்க உங்கள்கிட்டேருந்து. நீங்கள் உடனுடன் உளறிடாதீங்க. உண்மையெல்லாம் சைலண்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி அமுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி மௌன விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. விநாயகரை வழிபடுங்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 3ஆம் இடத்திலே உள்ள கிரக சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரியதொரு யோகத்தை செய்கின்ற அமைப்பாகும். 5-12க்கு அதிபதியான செவ்வாய், 7-10க்கு அதிபதியான புதன், 9க்குடைய சூரியன் ஆகிய மூன்றாம் இடத்திலே ஒன்றாக இணைந்துள்ளன. மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவற்றின் பார்வை 9ஆம் இடத்திற்கு இருப்பதால் தந்தை வழியாக உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். தந்தையின் மூலமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு விளங்குகின்றது. கல்வி பயிலும் மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக தங்களது கல்வியிலே முன்னேற்றம் அடைவார்கள். உயர் கல்விக்காக நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு தேவையான நிதி வசதியும் கிடைக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசியில் சுக்கிரன், 2இல் சூரியன் செவ்வாய் புதன் என மிக அற்புதமான கிரக அமைப்பு கொண்டுள்ள ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளன. அவ்விரண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்கள். சுக்கிரன் தான் அதிக நன்மை செய்யும் மகரத்திற்கு. சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றுள்ளன. மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். 6ஆம் இடத்து சந்திரன், அதுவும் மிக அற்புதமாக நன்மை செய்யும். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து என அனைத்து விஷயங்களும் நீங்கள் விரும்பியபடியே நடக்கும். ஒரு சிலருக்கு பட்டங்கள், விருதுகள், கௌரவ பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். குழந்தைகளின் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியராக இருந்தால் இப்பொழுது கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். ஆர்வம் அதிகரிக்கும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணறிவாக இப்பொழுது உங்களது அறிவு இருக்கும். பல விஷயங்களே உள்வாங்கி கொண்டிருப்பீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் எழுதவிருக்கும் தேர்விலே மிகப்பெரிய அளவிலே வெற்றி கண்டு அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் கும்பராசி மாணவ மாணவியருக்கு விளங்குகிறது. அநேகமாக இந்த வருஷம் 10th +2லலாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரவங்க கும்பராசிக்காரர்களாக இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு இந்த மார்ச் ஏப்ரலெல்லாம் கிரகம் ரொம்ப சௌரியமாக அவங்களுக்கு வசதியாக சாதகமாக அமைகிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே நீங்கள் கடினமாக உழைத்து படித்து அந்த வெற்றி இலக்கை அடைய வேண்டும். அதற்கு சரஸ்வதி கடாட்சம் வேண்டும்.
ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமல் போன் தாமரை போர் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்று தினமும் சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பிங்கள். உங்களது கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்க போகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 3ஆம் இடத்திலிருந்து குரு மெல்ல நகர்ந்து 4ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மே மாதம் 28ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சியாகி 4ஆம் இடமாகிய மிதுனத்திலே சென்று கேந்திரஸ்தானத்திலே அமையப்போகிறது. 4ஆம் இடத்து சந்திரன் இன்றைய நாளிலே உங்களுக்கு நன்மையை செய்யும். 8ல் பாதி 4 என்றாலும் 4ஆம் இடம் புதனுடைய வீடு என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மையை செய்ய வல்லதாக சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. 2-9க்கு அதிபதியான செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷத்திலே இருக்கிறதாகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். இந்நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்ப்போம். नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे दिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते
दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः। नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे। एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते। பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். அதிலே பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், ஆலயம் போன்றவற்றை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே நாம் இப்பொழுது தொடர்ந்து 2 தினங்களாக பார்த்து வருகிறோம். கடந்த 2 நாட்களிலே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்பதை பற்றி சொன்னேன். லட்சுமி குபேரர் அவர்களுடைய தெய்வம். குபேர வழிபாடு செய்ய வேண்டும். இந்த குபேரன் வழிபட்ட தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபடலாம். குபேரன் வழிபட்ட தலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 தலங்கள் கிடைக்கும். முதன்மையானது காசி. என்ன, காசியில் விஸ்வநாதரை நவகிரகங்களும் வழிபட்டு இருக்கின்றன. கேதார்நாத், காசி ஆகிய 2 தலங்களிலே எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானை நவகிரகங்களும் சென்று வழிபட்டதாக அந்த தலபுராணங்கள் சொல்கின்றன. நவகிரகங்களால் வழிபடப்பட்ட ஈசன் காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதரை சென்று வழிபட்டால் குபேரனுடைய அருள் கிடைக்கும். கங்கையிலே நீராடி காசி விஸ்வநாதரை வணங்கி விசாலாட்சியை வழிபட்டு அன்னபூர்ணியை வழிபட்டு விட்டு வந்தால் அங்கே உள்ள தொண்டி விநாயகர், காசியிலே உள்ள முக்கியமான கோவில்கள் காலபைரவர், தண்டபாணி, கேதாரீஸ்வரர், திலபாண்டேஸ்வரர், சக்கரலிங்கேஸ்வரர் என நிறைய கோவில்கள் காசியிலே இருக்கின்றன. காசியிலே உள்ள ஆலயங்கள், முக்கியமான வழிபாட்டு ஆலயங்கள் என்று பார்த்தால் சற்றேறக்குறைய 20-25 கோவில்கள் மிக முக்கியமானவை. 6 கிலோமீட்டர் கரை உடைய கங்கை கரையிலே உள்ள 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படிக்கட்டு கட்டப்பட்டு படித்துறைகள் உள்ள கரை நெடுகிலும் ஆலயங்களாகவே உள்ள இடம் காசி. அந்த காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசனம் செய்து அவரை தொட்டு வணங்கலாம். இங்கே மாதிரி சாமியை இங்கே நம்ம தென்னிந்திய பழக்கப்படி கோவிலிலே பூஜை செய்யும் அர்ச்சகர் தான் சாமியை தொட்டு பூஜை பண்ணுவார். நம்ம வெளியிலேருந்து எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். அர்ச்சனை தட்டு கொடுப்போம், இல்லை புஷ்பம் கொடுப்போம். அவர் போய் நம்ம பேர்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி நமக்கு பிரசாதம் கொடுப்பார். காசியில் அப்படி இல்லை. நம்மளே போய் விஸ்வநாதரை தொட்டு கையால் தொட்டு நம்ம கையாலே பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணி நம்மளே பூ எடுத்து போட்டு வழிபடலாம். வடநாட்டுக்காரெல்லாம் பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சி படுத்துருவாங்க. எங்கேயாவது சிவலிங்கத்து மேலே தூங்கிட போகிறாங்களேன்னு பின்னால் வரவங்க சொல்லன்னு தள்ளி விட்டுட்டு தான் அடுத்தவங்க வழிபடணும். அந்த மாதிரி அங்கே தொட்டு வணங்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு காசியிலே. காசி விஸ்வநாதரை வழிபட்டால் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். ஏனென்றால் இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியாக உள்ள அதிதேவதை, பிரத்யதி தேவதை எல்லாமே காசியிலே வழிபட்டு இறை அருள் பெற்று அதனால் புகழ் பெற்றவர்கள். அஜைகபாதன் என்னும் ருத்ரர் 11 ருத்ரர்களிலே ஒருவர். அவர்தான் புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி. அதே போல குபேரன் நட்சத்திரத்தின் பிரத்யதி தேவதை. அந்த குபேரனும் காசியிலே ஈசனை வழிபட்டு விஸ்வநாதரை வழிபட்டு வடதிசைக்கு அதிபதியானார் என்பது தலபுராணம் சொல்கின்ற விஷயம். புராணங்களிலே சொல்லப்பட்ட விஷயம் இது. ஆகவேதான் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் முடிந்த போதெல்லாம் காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வேண்டும். காசிக்கு செல்வதை பற்றி நான் ஒரு தனி நிகழ்ச்சியே இந்த ஜீ தமிழ் தொலைக்காட்சியிலே காசி யாத்திரை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி அது ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒளிபரப்பாயிற்று. சுமார் 25 எபிசோடு அது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அதை 2வது முறை கூட ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க.
அதிலே காசியை பற்றிய அதன் பெருமைகளை பற்றிய பல தகவல்களை சொல்லியிருக்கிறேன். காசியிலே சென்று கங்கா ஸ்நானம் செய்து விஸ்வநாதரை வழிபடுவது என்பது யார் வேண்டுமானாலும் போய் செய்யலாம். காசிக்கு போவதற்கு எந்த ஒரு நியதியோ நிபந்தனையோ கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் போகலாம். தாய் தந்தை உள்ளவர்கள் இல்லாதவர்கள், திருமணம் ஆனவர்கள் ஆகாதவர்கள், இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் அந்த தலத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதிலே நிறைய பேர் தவறான கருத்தெல்லாம் வச்சுருக்காங்க. காசிக்கு இப்பெல்லாம் போகக்கூடாதாமே, கடைசி காலத்தில் தான் போகணுமான்னு அந்த மாதிரி யாரோ அவங்கள மிஸ்கைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போனாலும் போகலாம். வருஷம் கூட காசிக்கு போகிறவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. வருடம் காசிக்கு சென்று அங்கே விஸ்வநாதரை வழிபட்டு கொண்டு வந்திருப்பவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே காசிக்கு போவதற்கும் மற்ற இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு புனித தலம். இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம், மற்ற கோயில்களுக்கெல்லாம் போகிற மாதிரி அது ஒரு சிவக்ஷேத்திரம். அங்கே அடிக்கு ஒரு சிவலிங்கம் என்று சொல்வார்கள். 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு அடிக்கு ஒரு சிவலிங்கமாக ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலம். அந்த தலத்திலே சென்றுதான் குபேரன் வழிபட்டு அவனுக்கு நிதிக்கு அதிபதியாகும் பேறு கிடைத்தது என்பதால் நமக்கு ஒரு பெரிய நிதி கிடைக்க வேண்டும், செல்வம் கிடைக்க வேண்டும், சிவ அனுகிரகம் கிடைக்க வேண்டும், குபேரனின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் காசிக்கு சென்று அங்கே எழுந்தருளி இருக்கின்ற காசி விஸ்வநாதரை வழிபட வேண்டும், பிந்து மாதவரை வழிபட வேண்டும். பிந்து மாதவர் ஆலயம் அங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிந்து மாதவர் காசியிலே நமக்கு அற்புதமாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த பிந்து மாதவ் கோவிலுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய கோவில்கள் இருக்கின்றன காசியிலே. அது ஒரு கோவில் நகரம். இந்துக்களாய் பிறந்தவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் காசிக்கு போக வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆகவே காசி என்பது நமது புனித தலமாக, மிக மிக புனித தலமாக கருதப்படுகிறது. அதற்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் போகலாம். அதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவ்வாறு காசிக்கு சென்று அங்கே விஸ்வநாதரை வழிபட்டால் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சுலபமாக நன்மைகள் நடைபெறும், சுலபமாக வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்னும் தகவலுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலே தொடர்ந்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயங்கள் பற்றிய தொடர்ச்சி வெளியாகும். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரும் இந்த மந்திரங்களை ஜபிக்கணும் போது. மந்திரம் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருந்தால் தான் பலன் தருமா, இல்லை சின்னதாக இருந்தாலும் பலன் தருமா? இப்போ பெரிய மந்திரம்னா ஓம் நமோ பகவதே ஹரிராமுது ஆஞ்சனியாதி பாகரமசூர அண்ட ரெண்ட பகிரண்ட சண்ட புருசண்ட உத்தண்ட கோலாகலா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போனால் பலன் கிடைக்குமா? ராம் அப்படின்னு 2 எழுத்து சொன்னால் பலன் கிடைக்குமா? இப்படி பல சந்தேகம் வரும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரத்தில் அது ரொம்ப பெரிய மந்திரமாக இருந்தால் பெரிய பலன் கொடுக்கும், சின்ன மந்திரமாக இருந்தால் சின்ன பலன் கொடுக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ராமநாமம் 2 எழுத்து, அதை ஜபித்தா கிடைக்காத பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா ராமனை சரணடைந்தவாளுக்கு அவர் நல்லா பார்த்தீங்கன்னா விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார், ஆஞ்சநேயரை சிரஞ்சீவியாக இருந்தார், அவர் குகனை சகோதரனாக ஏற்றுண்டார், அவரை சரணிருந்த அத்தனை பேரையும் காப்பாற்றினார். அப்போ அந்த மந்திரத்தோட பெருமை எப்படி சொல்லுவீங்க? அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரிலாம் ஜபிக்கும் பொழுது ஏகாட்சரம் கூட பலன் தரும். அதேமாரி குண்டலி யோகம் பண்ணுறவாளுக்கு விநாயக பெருமானோட ஒரே எழுத்து ஏகாட்சரம் கம், அந்த எழுத்து பலன் தரும். அதனால் கம்ன்ற ஒரு எழுத்து அவ்வளோதானா அப்படின்னு சொன்னால், ஆனால் குண்டலி யோகம் பயில ஆரம்பிக்கிறவாளுக்கு உங்களுக்கு மூலாதாரத்தில் விநாயகனை வெண்மை நிறமாக தியானித்து இந்த ஏகாட்சரம் சொன்னால் என்ன பலன் வரும்னு அவளுக்கு தெரியும். அதனால் எழுத்துக்கள் எவ்வளோ இருக்குது, எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, அப்படிலாம் கணக்கே கிடையாது. 10 லட்சம் ஜபிச்சாதான் ஒரு மந்திரம் சித்தியாகவும் சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒரே வாட்டி ஒரு முறை சொன்ன உடனே கூட பலன் தரும். அது பக்தியால் வரக்கூடிய அற்புதம். அதனால் மந்திரம் எவ்வளோ நீளமாக இருக்குன்றது முக்கியமல்ல, மந்திரத்தோட ரகசியம்தான் முக்கியம். இதுக்கு நிறைய இருக்குது, இன்னும் சொல்லணும், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதனால் மந்திரங்கள் நீளமாக இல்லை, சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. பஞ்சாட்சரம்ன்றது 5 எழுத்து, அந்த 5 எழுத்து எல்லாத்தையும் சாதிக்கும். நாராயண மந்திரம் 8 எழுத்து,
இந்த 8 எழுத்து மந்திரத்தால் சாதிக்க முடியாது உலகத்தில் என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. வைணவ பெரியோர்களுக்கு சிந்தாமணி மந்திரம், அது வைணவ பெரியோர்களுக்கு தாரக மந்திரம். அந்த 8 எழுத்தே அவளோட உயிர். எதுக்கு சொல்ல வரோன்னா, அந்த 8 எழுத்தால் அவள் சாதிக்க முடியாது உலகத்தில் என்ன இருக்குது, எல்லாம் அதில் இருக்குது. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, மந்திரங்களோட வரிகளை வச்சு எழுத்துக்களை வச்சு அது பெரிய அளவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சொல்ல போகிற மந்திரம் ரொம்ப சுருக்கமானது, ஆனால் பலன் கட்டாயம் தரும். நீங்கள் தியானம் பண்ணும்பொழுது காளி, துர்க்கை, பிரத்யங்கரா இந்த மாதிரி உக்ரமாக தியானம் பண்ண பயப்படுவீங்க. ஆனால் இப்போ சொல்ல போகிற மந்திரம் என்பது பாலையோட மந்திரம். இந்த பாலாதேவி ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை மாதிரி கனவுலையோ அல்லது ஜாக்கிரத சொப்பனத்தில் வருவாள். இது பச்சை கலரில் துணி உடுத்தி சிவந்த நிறத்தோட உங்களுக்கு இனிமையான நாதம் முழங்க வருவான்னு சொல்லுவாள். இனிமையான நாதம். காளி, துர்க்கை போன்ற தெய்வங்கள் உக்ரமான ஓசையோட பேரி, தாடனம் இதோடு வரும், எக்காலங்களோட. ஆனால் இந்த தெய்வம் என்பது ரொம்ப இனிமையான ஓசையோடு வரக்கூடிய தெய்வம் பாலை. இந்த பாலாதேவியை ஜபிக்கிறவாளுக்கு குழந்தை ரூபத்தில் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லும். நீங்கள் தொடர்ந்து பாலையை உபாசிக்கிறவாளுக்கு ஒரு நல்லது நடக்க போகிறதுனா சொப்பனத்தில் தெரியும், ஒரு கெட்டது நடக்க போகிறதுனா சொப்பனத்தில் தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பத்மாவதி, கர்ணயட்சினி, சொப்பன வாராகி, இந்த வழியில் இந்த பாலைக்கும் இந்த தன்மை உண்டு. அதுவும் பெண்களுக்கு இந்த ஜபம் பண்ணுறவாளுக்கு ரொம்ப அணுக்கமாக பலன் தரக்கூடிய தெய்வம். ஆனால் இது ஆணும் ஜபிக்கலாம், பெண்ணும் ஜபிக்கலாம், எல்லாரும் ஜபிக்கலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேரும் ஜபிக்கலாம். உக்கிரமான தேவைகளை ஜபித்து வசப்படுத்த சில பேருக்கு மனோதிடம் இருக்காது. ஆனால் குழந்தை ரூபத்தில் வரும்பொழுது ரொம்ப சுலபம். இப்போ விநாயகர் பெருமானே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விரும்புகிற காரணம் யானை முகம். அதனால் அதே மாதிரி குழந்தை ரூபத்தில் வர்றதுனால எல்லாரும் இந்த தெய்வத்தை உபாசிக்கிறது கொஞ்சம் சுலபமான வழியாக தெரியும். பசும்பால் நைவேத்தியம் பண்ணலாம், வாசனை பூக்களால் அர்ச்சிக்கலாம், கலசம் அல்லது குத்த வழக்கில் ஆவாகனம் பண்ணலாம். சாதாரணமாக பௌர்ணமியில் கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய சந்திரனில் இந்த பிரயோகம் பண்ணுற வழக்கமாக உண்டு. சிவப்பு சந்தனம் பன்னீர் விட்டு அரைச்சி சாத்தி உங்களுக்கு சோடசோபச்சாரங்கள் செய்து பண்ணுவோம். அது பெரிய அளவில் பண்ணுறது. அது இல்லைன்னா சாதாரணமாக இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை 108, 1008 1 மண்டலமோ 2 மண்டலமோ 100 நாட்களோ தொடர்ந்து ஜபிக்கலாம். 1000 வீதம் ஒரு 100 நாள் ஜபித்தா 1,00,000 உருவாகும் அப்படின்னு ஜபிக்கலாம். அதனால் இந்த மந்திரத்தை கட்டாயம் பண்ணுங்கள். பலன் நிச்சயம் கிடைக்கும். பாலாதேவி அருளால் நல்ல பலன் உண்டு. வாக்கு சித்தி வந்தால் நம்ம பேசக்கூடிய பேச்சை காப்பாற்றுற சக்தி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுனா உலகம் உங்களை கொண்டாடும். யார் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறாலோ கட்டாயம் அவளை உலகம் கொண்டாடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுற சக்தி கிடைக்கும். எந்த இடத்துலையும் தடை இருக்காது. மற்றவர்களால் நம்மளை புகழும் பாராட்டும், மற்றவர்களால் புகழ வாய்ப்பு ஏற்படும். எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கவா அவங்கள புகழறதுக்கு வாய்ப்பு வரும். ஜோதிடராக இருக்கவா, ஆடிட்டராக இருக்கவா, அட்வொகேட்டாக இருக்கவா, விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறவா, சபையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவா எல்லாருக்கும் இந்த மந்திரம் பலன் தரும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்கோங்க. ஐம் க்ளீம் சௌம் எழுதிட்டீங்களா? ஐம் க்ளீம் சௌம் இந்த மந்திரத்தை ஸ்படிக மணியால் ஜபம் பண்ணுங்க. கட்டாயம் அம்பாள் அருள் கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களாணி பவன். கம் கணபதயே நமः. ஏகதந்தாய் வித்மஹே வக்ரதுண்டாய் தீமஹி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். தத்புருஷாய் வித்மஹே வக்ரதுண்டாய் தீமஹி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். குரு பிரம்ம குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணமதில் நினைவாகி, இதயமதில் அன்பாகி, எங்கள் உடலுக்கு துணையாகி, எங்கள் உள்ளத்தில் நிறைவாகி, எம் செயல் யாவும் உமதாகி, எம்மை நடத்தும் வழியாகி, எம்முள்ளே நீராகி, உம்மாலே நாமாகி, எம்மை ஆள்கின்ற தேவனாகி, எம் குருநாதன் திருத்தாள்களே போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் சதுரின் அன்பு கலந்த, பணிவு கலந்த, பக்தி கலந்த, பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். குரு அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம பல தடவை சிந்திச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். கு அப்படின்னா இருட்டு,
ரூனா அது போக்குறது, அதாவது இருட்டை போக்குபவர். அதாவது இருட்டை போக்கும்போது ஒளி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுது. குருநாதா அப்படிங்கும்போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருட்டு போய் அவங்க சுவிட்ச் போட்டு எப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே விளக்கு போட்டோன்னா அந்த விளக்கு வந்து ஒளிமயமாகி உள்ளத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்குமோ அது மாதிரி இந்த ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியவரே குரு தான். ஏன்னா குருலேக்க 8 வண்டி அப்படின்னு பாடியிருக்காரு தியாகராஜ சுவாமி. குருலேன்னா எப்படிப்பா? அப்போது கற்றுக் கொடுக்கறது குரு. நான் சொல்லியிருக்கேன், GURU, கிவ் யூ ரிசீவ் யூ. நீ உன்னை கொடு, அவன் தன்னை கொடுப்பான். அதுதான் குருநாதர். எதுக்கு சொல்கிறேன்னாங்க, குருவுடைய மகிமையை நம்ம இந்த வருஷம் சிந்திக்கணும். ஏன்னா அது வந்து 150வது விவேகானந்தருடைய ஜெயந்தியை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் விவேக ஆனந்தமாக இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் விவேகம் இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும். அப்போ விவேக் ஆனந்தம், அதாவது நாம் வேக் எழுப்புகிறோம் ஆனந்தம், விவேக் ஆனந்தம், விவேக் ஆனந்தம். அதாவது ஆனந்தம் எங்கே இருக்குன்னாங்க, விவேக்னா நாம தான் எழுந்திரிக்கணும். இப்போ நமக்குள்ளே தான் ஆனந்தம் இருக்குது, அந்த ஆனந்தத்தை நாம தான் எழுப்பணும். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஐயா எழுந்துருங்க அப்படிங்கும்போது யார் எழுதுப்பா? எழுப்புற எழுந்துக்க போகிறதில்ல, தூங்கிட்டு இருக்கிற எழுந்துக்கிற மாதிரி நம்ம உள்ளே வந்து எழுப்புறாரு. அரைஸ் அவேக் அண்ட் ஸ்லீப் நாட். தூங்காதரா, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்லீப் நாட். அதாவது டில் தி கோல் இஸ் ரீச். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய லட்சியங்கள், உன்னுடைய என்ன எதிர்பார்ப்புகள் அது நிறைவேற வரைக்கும் தூங்காதங்கிற. தூங்காதன்னா இந்த சரீரத்தில் தூக்கிறது இல்லைங்க, அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேகம் இருக்குது பாருங்கள். செயல்படுங்கிற சிந்தனையில் எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கணுமா. அப்போது எண்ணம் போல் எல்லாம் நடக்கும், எதுவும் தப்பாதுன்னா நம்ம எண்ணத்தில் என்ன தேக்கி வச்சுருக்கோமோ அதுதான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம். கீதையே கண்ணன் சொன்னது என்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உன் வாழ்க்கையிலே. கண்ணன் சொன்னது என்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உன் வாழ்க்கையிலே. என்னதுன்னா அண்ணன் தம்பி சுற்றம் என்பதெல்லாம் உன் அறிவில் குழப்பம் தரும் மாற்றம் என்றான். இந்த அண்ணன் தம்பி இருக்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க. அண்ணன் தம்பி சுற்றம் என்பது எல்லாம் உன் அறிவில் குழப்பம் தரும் மாற்றம் என்றான். என்ன செய்யணும்? அவன் பெயரை சொல்லி கடமையை செய்யணும். டியூட்டினா அவன் பெயரை சொல்லி கடமையை செய், அதன் விளைவுகளை அவனுக்கே அர்ப்பணம் செய்யணும். ஸோ நம்ம கடமையை செஞ்சால் போதும், ஆட்டோமேட்டிக்காக விளைவுகளை அவன் பாத்தில் போட்டுடணும். எப்படி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சார், என் டியூட்டி நான் செஞ்சுட்டேன். ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆப்ரேஷனுக்கு உள்ளே போகிறார், அவர் ஒழுங்காக அவருடைய கடமையை ஒழுங்காக செஞ்சாருன்னா, எந்த வகையான ஒரு டிஸ்ட்ரப்ஷனும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தடம் புரளாமல் கரெக்டாக அவருடைய ஏகாக்கிர சிந்தனையோட கடமையை செஞ்சாருன்னா சரியாக ஆப்ரேஷன் அழகாமையும் அந்த பேஷண்ட்டுக்கு விதி இருந்தால். அந்த விதியை கொடுக்குறது கடமைனா ஒழுங்கான முறையில் இந்த டாக்டர் கடமையை செஞ்சதாலேயே விதி வந்து அங்கே வலி இது இல்லாமல் போய் அரங்கிடும். ஏன்னா கடமைக்கு இதில் எல்லாமே சாதாரணம். இப்படி வந்துங்க அதே வந்து சாதாரண குத்தலாம் வச்சுக்கோங்க கட்சியில், அது வந்து கொலையாகும். ஆனால் டாக்டர் வந்து செய்யும்போது கடமை செய்கிறார். எப்படி உயிர் காப்பதற்காக அந்த டாக்டர் தன் கடமையை செய்வது போல் அந்த ஏகாக்கிர சிந்தனையோடு செய்யக்கூடிய கடமை எப்படி உயிரையே காப்பாற்றுதோ அதே மாதிரிங்க நம்ம வாழ்க்கையிலையும் சரி ஒரு விஷயத்தை நம்ம காப்பாற்றி ஒழுங்காக செய்யணும்னா கடமைங்கிறதுங்க. நான் சொல்லியிருக்கேன், பாரதியார் சொன்ன மாதிரி தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், எங்கும் உள்ள எல்லாமாக உள்ள இறைவனை போற்றுதல். அதைத்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் எந்த குறையும் யாருக்கும் இல்லாமல் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தர் துயர் தீர்த்துக்கிட்டு மற்றவங்க நல்லா இருக்கணுமேங்கிறத வேண்டிக்கிட்டு, அதாவது எல்லாமும் இறைவனை வேண்டிக்கிட்டோம்னா மிராக்கிள்ஸ் வாழ்க்கை நடக்குங்க. அந்த மிராக்கிள்ஸ்க்காக தான் நாம் இன்றைக்கி கூடியிருக்கோம், இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுறோம். அவர் சொன்ன மாதிரி, அதாவது நெஞ்சில் கவலைகள் நோவுகள் யாவையும் நீக்கித் தருபவனை வேண்டி, நிறைய பெரிய பாட்டு அது. நெஞ்சில் கவலைகள் நோவுகள் யாவையும் நீக்கித் தருபவனை, உயிர் நீளத் தருபவனை அப்படின்னு அந்த பாடின மாதிரி அந்த உயிரை பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த தெய்வத்தை வேண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி. ஓம் ஹர ஹர